பெண்கள் வீட்டை சுத்தமாகவும் நேர்த்தியாகவும் வைத்துக்கொள்ள சில நடைமுறை ஆலோசனைகள் மற்றும் யோசனைகள் இங்கே. 1. தினம் ஒரு வேலை டெய்லி டாஸ்க் ருட்டீன். எல்லா வேலைகளையும் ஒரே நாளில் செய்யாமல் ஒவ்வொரு நாளும் ஒரு குறிப்பிட்ட பகுதியை தேர்ந்தெடுத்து சுத்தம் செய்யுங்கள். உதாரணமாக, திங்கள் படுக்கையறை மற்றும் கழிவறை சுத்தம். செவ்வாய் சமையலறை ஆழமான சுத்தம். புதன் தூசி தட்டுதல் டஸ்டிங் மற்றும் பொருட்களை ஒழுங்கமைத்தல். வியாழன் தரை துடைத்தல். வெள்ளி துணிகள் துவைத்தல். இது வேலைப்பளுவை குறைக்கும். 2. 15 நிமிட விதி த 15 மினிட் ரூல். தினமும் காலையில் அல்லது மாலை நேரத்தில் வெறும் 15 நிமிடங்கள் ஒதுக்குங்கள். அந்த நேரத்தில் கண்ணில் படும் தேவையற்ற குப்பைகளை அகற்றுவது, சிதறி கிடக்கும் பொருட்களை அந்தந்த இடத்தில் வைப்பது போன்ற வேலைகளைச் செய்யுங்கள். இது வீடை எப்போதும் பார்ப்பதற்கு நேர்த்தியாக இருக்க உதவும். 3. எடுத்த இடத்தை எடுத்தபடியே டேக்கன் அண்ட் ரிப்ளேஸ்ட் பிரின்சிபல். ஒரு பொருளை பயன்படுத்திய பிறகு உடனே அதை எடுத்த இடத்தில் திருப்பி வைத்துவிடுங்கள். துணிகளை உடனே மடித்து வைப்பது, பாத்திரங்களை உடனே கழுவுவது, அழகு சாதன பொருட்களை அந்தந்த இடத்தில் வைப்பது போன்றவை வீட்டை ஒழுங்காக வைத்திருக்க உதவும். இது வார இறுதிச் சுமையை குறைக்கும். 4. தேவையற்ற பொருட்களை அகற்றுதல் டீக்ளட்டரிங். 6 மாதங்களாக பயன்படுத்தாத துணிகள், காலாவதியான அழகு சாதன பொருட்கள், உடைந்து போன பாத்திரங்கள் போன்றவற்றை வீட்டிலிருந்து அகற்றுங்கள். வீட்டில் பொருட்கள் குறைவாக இருந்தால் அதை சுத்தம் செய்வது மிகவும் எளிதாக இருக்கும். 5. சமையலறை ஒழுங்கமைப்பு கிச்சன் ஆர்கனைசேஷன். சமையலறையை சுத்தமாக வைத்திருப்பது மிகவும் முக்கியம். மளிகைப் பொருட்களை கண்ணாடி அல்லது வெளிப்படையான டப்பாக்களில் வைத்தால் எங்கு என்ன இருக்கிறது என்பது எளிதாக தெரியும். சமையல் முடிந்தவுடன் மேடையை உடனே துடைத்து விடுங்கள். குளிர்சாதன பெட்டியை ஃப்ரிட்ஜ் வாரத்திற்கு ஒருமுறை சுத்தம் செய்து பழைய உணவுகளை அகற்றுங்கள். முக்கியமான குறிப்பு: வீட்டை சுத்தம் செய்வது என்பது பெண்களின் பொறுப்பு மட்டுமல்ல. குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் சேர்ந்து செய்தால் அது வேலையை எளிதாக்குவதோடு குடும்பத்தில் மகிழ்ச்சியையும் அதிகரிக்கும்.